நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை கோவை மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை. நாகர்கோவில், திருப்பரப்பு, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்தது. தொடர் கனமழையால் கன்னியாகுமரியில் உள்ள திருப்பரப்பு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஆக்ரோஷமாக நீர் விழுவதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் நீரில் மூழ்கிய சாஸ்தா கோவில் செல்லும் சாலை. வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளான நிலையில் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி. சென்னை ஷெனாய் நகரில் அமைக்கப்பட்டுள்ள பாவேந்தர் பாரதிதாசன் விளையாட்டு திடலை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து முதலமைச்சர் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் உற்சாகம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் தனது சம்பள பணத்தை தந்தையிடம் கொடுத்த மாணவி பிரேமாவுக்கு அரசு இல்லம். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டிக் கொடுப்பதற்கான ஆணை வழங்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. லைஃப்ல எனக்கு யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணதே இல்லை. அப்பா மட்டும்தான். அப்பா 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 எல்லா விஷயத்துலையுமே அப்பா தான். அப்பா எதுக்குமே கவலைப்படக்கூடாது. ஸோ அப்பா என்னோட மாதம் சம்பளம். தமிழ் சினிமாவின் ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்பட்ட நடிகர் ஜெய்சங்கர் வசித்து வந்த நுங்கம்பாக்கம் கல்லூரி பாதைக்கு ஜெய்சங்கர் சாலை என்று பெயர் சூட்டல். தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளர் எஸ் வி வெங்கட்ராமன் பெயர் சூட்டப்பட்ட மந்தைவெளி 5வது குறுக்கு தெருப்பலகையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் திறந்து வைப்பு. சனிக்கிழமை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரும் ஆள் தாமில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. திமுக முப்பெரும் விழாவில் தவிக தலைவர் விஜயை மறைமுகமாக சுட்டி காட்டி சாடல். நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவேன். நான் வாரத்தில் அப்படியே ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை விட்டு வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா தெரியாது. நான் அதை கிழமை பார்க்க மாட்டேன். எடப்பாடி பழனிசாமிக்கு கால் மாற்றுவது, கார் மாற்றுவதும் புதிதல்ல என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். ஜெயலலிதா கால், சசிகலா கால், மோடி கால், தற்போது அமித்ஷா கால், இடையில் OPS கால் என மாற்றிக்கொண்டே இருப்பார் என கடும் தாக்கு. அவருக்கு காரை மாத்துறதும் காலை மாத்துறதும் புதுசு கிடையாது. முதல்ல நம்ம ஜெயலலிதா அம்மையாரோட கால், அந்த அம்மா இறந்த பிறகு சின்னம்மா சசிகலா அம்மாவோட கால், அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் கால், அவருக்கு அப்புறம் இப்ப மோடியோட கால், அப்புறம் அமித்ஷா கால், நடுவில் திரு ஓ பன்னீர்செல்வம் கால். இப்படி பல ஜோடி கால்களை மாத்தினவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் EPS பிரச்சாரம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.
எடப்பாடியார் அவர்களை திரளான இஸ்லாமியர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டதால் ஆர்ப்பரித்த கூட்டம். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் சார்பாகவும் வருக வருகவென வரவேற்று சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த 207 பள்ளிகளை மூடிவிட்டு தெலங்கானா முதலமைச்சரை ஏமாற்றி கல்வி விழா நடத்தியிருப்பதாக இபிஎஸ் விமர்சனம். தமிழகத்தில் இருக்கும் 196 கலைக்கல்லூரியில் 96 கலைக்கல்லூரிக்கு பிரின்சிபல் இல்லை எனவும் அரசு மீது சரமாரி குற்றச்சாட்டு. மூடிட்டாங்க. இவர்களா கல்வியிலே சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று திரு ஸ்டாலின் அவர்கள் பக்கத்து மாநிலம் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் கொண்டு வந்து இங்க அவர் இந்த நிகழ்ச்சி நடத்தினார். ஏன்னா அங்க தெலுங்கானா முதலமைச்சருக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது. வேண்டுமென்றே ஒரு தவறான தகவலை கொடுத்து அவரை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சு இங்க இருக்கின்ற தமிழக அரசை புகழ்ந்து பாடியிருக்கிறார். இது முற்றிலும் தவறானது. கரூர் காவிரி படுகையில் நாளொன்றுக்கு 1 கோடி ரூபாய் அளவுக்கு மணல் திருடப்படுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜிக்கு அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்ததால் ஆடிக்கொண்டிருப்பதாகவும் சாடல். அது மட்டுமல்ல, இந்த மணல் திருட்டுல ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் பொறுமான அளவுக்கு லாரியிலே மணல் கடத்துகிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இங்க இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜிக்கு அளவுக்கு மீறி அதிகாரத்தை கொடுத்து ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார். இங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள், திரு செந்தில் பாலாஜி அவர்களே, சக்கரம் சுருண்டு கொண்டிருக்கின்றது. கீழே இருக்கிற சக்கரம் மேலே அடுத்த ஆண்டு வரும். கடந்த தேர்தலில் போலியான வெள்ளி கொலுசுகளை கொடுத்து ஏமாற்றியவர் செந்தில் பாலாஜி என இபிஎஸ் தாக்கு. அந்த சகோதரிகளுக்கு கொலுசு கொடுத்தார், வெள்ளி கொலுசு கொடுக்கன்னு சொல்லி போலி வெள்ளி கொலுசு கொடுத்தவர் செந்தில் பாலாஜி. போலி வெள்ளி கொலுசு கொடுத்தார். அவருக்கு ஓட்டு போடுகின்ற மக்களுக்கு ஏமாற்றியவர் தான் இந்த செந்தில் பாலாஜி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். செந்தில் பாலாஜி மீது இருக்கும் வழக்குகளில் இருந்து தப்ப முடியாது என்பதால் அவரை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் பேச்சு. முடியுமா? சுமார் 450 நாட்கள் சிறையிலே இருந்தவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படிப்பட்டவரை நம்பி இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுவர்களுக்கு இந்த அரசு அதிகாரிகள் உடந்தையாக இருந்தால் அவர்களை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். டிடிவி, ஓபிஎஸ் உள்ளிட்டோரை சந்தித்து பேசியதாக வதந்தி பரப்பப்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. அதிமுக ஒருங்கிணைப்பு பணிக்கு இடையூறாக திட்டமிட்டு சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் வேதனை. என்னை பொறுத்தவரையிலும் இன்று வரையிலும் குறிப்பிடுகின்ற யாரையும் நான் சந்திக்கவில்லை என்பதும் நான் இந்த நேரத்திலே தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற வதந்திகளை பரப்பி எனக்கு ஒரு அவைப்பெயர் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில பேர் திட்டமிட்டு இந்த செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள். இல்லை, என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒருங்கிணைக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்கு சில பேர் இதுபோன்ற வதந்திகளை பரப்பி அது உண்மையிலே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. கரூர் வேலுச்சாமிபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே நாளை தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பிரச்சாரம் செய்த அதே இடத்தில் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி தந்த மாவட்ட போலீசார். தவிக கொடிக்கு தடை விதிக்க மறுத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை மேல்முறையீடு. மனுவிற்கு 6 வாரங்களில் பதிலளிக்க தவிக தலைவர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் கல்வித்துறை சீரழிந்து மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக அன்புமணி விமர்சனம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று முதலமைச்சர் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பதாகவும் சாடல். என்னையா சிறந்தது தமிழ்நாடு? என்ன கல்வியில சிறந்து போச்சு தமிழ்நாடு? கல்வித்துறை மிக மோசமான துறையா இருக்குது. என்கிட்ட ஒரு விவாதம் பண்ணுங்க, மேடையை போடுங்க, நான் வரேன். இதுக்கு ஒரு விழா. இருக்கிறதுலே மிக மோசமான கல்வித்துறை தமிழ்நாட்டில் தான் இருக்கு.
இதுக்கு என்னால புள்ளி விவரங்களோட சொல்ல முடியும். திமுக அரசு விவசாயிகளுக்கு கொடுத்த 56 வாக்குறுதிகளில் 8 மட்டுமே நிறைவேற்றியிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. கர்நாடக அரசு 6 மாவட்ட விவசாயிகளுக்காக 77,000 கோடி ரூபாயில் திட்டத்தை செயல்படுத்தியிருப்பதாகவும் திருச்சியில் விவசாயிகள் மத்தியில் பேச்சு. 56 கோரிக்கைகள் வாக்குறுதிகள் கூட இல்ல, சத்தியங்கள். விவசாயிகளுக்கு மட்டும் 56 சத்தியங்கள் கொடுத்தார் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு. அதுல எத்தனை தரமா நிறைவேற்றினாரு? வெறும் 8 சத்தியத்தை நிறைவேற்றிருக்கிறார். 48 சத்தியத்தை நிறைவேற்றல. கர்நாடகாவில் ஒரு அறிவிப்பு, அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம் எவ்வளவு தெரியுமா அறிவிச்சிருக்கிறாங்க? பணம் நிதி 77,000 கோடி. 77,000 கோடி. 6 மாவட்டம் 15 லட்சம் ஏக்கர் பயன்பெறும். இதான் திட்டம்.